ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிர நிழலுக்காக அன்பான அதிர நிழல் சொந்தங்களே, உங்களுடன் ஒரு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள. இந்த முயற்சி நம்ம பல காலமாக நம்ம செய்ய மாட்டாங்களான்னு நினைச்ச முயற்சி இன்று நமது நீர்நிலை அறக்கட்டளையினுடைய பாதுகாப்பு அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் ஜனாப் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அவங்கள நம்ம மனதார நம்ம பாராட்டணும். அதே போல இந்த திட்டத்தை நம்ம வரவேற்கணும். ஏன்னா நமக்கு என்ன கிடக்குறாங்க, இது நம்ம கடமை என்ன செய்யறாங்க பத்தியா, அவங்கள நம்ம பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டியது நம்முடைய கட்டாய கடமைங்க. நம்மளை நம்ம 8 வருடமா அந்த பொது விஷயங்கள் பண்றோம். எதனாலன்னு சொன்னமாக்கு நம்ம மற்றவங்க நம்மளை பாராட்ட நினைக்க வேணாம். நம்ம நினைக்காம நம்ம அந்த பொது விஷயங்களை பண்றோம். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகளை, அமைச்சர்களை, ஏன் துணை முதல்வரோட இன்னைக்கு சந்திச்சு அவங்க நேரடியா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த முயற்சியை நம்ம மனதார நம்ம பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஏண்டா தற்போது அதிராமண்டலத்தினுடைய மேற்கு பகுதி செயலாளர், திமுகவின் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு என்ன முடியுமோ, அதாவது நம்ம அதிராமண்டலத்தினுடைய திட்டங்களை, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற நம்ம கோரிக்கை வைக்கணுமோ, அமைச்சர் மூலமாகவும் அதிகாரிகள் மூலமாகவும், இன்னும் ஒருபடி போனா துணை முதல்வர் அவர்களோடு கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும், தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய செயலாளருமான திரு காவன் அண்ணாதுரை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. எப்படி கேளுங்களேன், இப்ப அவங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, அவங்க மண்ணினுடைய சாரம்சம் பட்டுக்கோட்டை வட்டம், தொக்காலிக்காடு, மயிலங்கோட்டை, அதிராம்பட்டம் மற்றும் ராஜாமடம் கிராமங்களில் உள்ள ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 20, ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 21, அதன் கிளை வாய்க்கால்கள் மற்றும் ஏரிகள் மேம்படுத்தும் பணி தாங்க அவங்க கோரிக்கையினுடைய சாராம்சம். இதன் மதிப்பீடு 14 கோடிங்க. 14 கோடி எப்படி? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம், தொக்காலிக்காடு, மயிலங்கோட்டை, அதிராம்பட்டம் மற்றும் ராஜாமடம் கிராமங்களில் உள்ள ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 20, ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 21, அதன் கிளை வாய்க்கால்கள் மற்றும் ஏரிகள், கல்லணை கால்வாய்கள் கோட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 20 மற்றும் ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 21 பதிவு செய்யப்பட்ட ஆயக்கட்டு 811.65 ஹெக்டர் ஆகுங்க. இந்த வாய்க்கால்களில் 27 பாசன மதகுகள், 18 நீர் சொட்டி மற்றும் 2 உட்பருகி உள்ளதுங்க. இந்நிலையில ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 20 மற்றும் ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 21 இரு கரைகள் வலுவிழந்து காணப்படுகிறது எனவும், இந்த வாய்க்காலில் 27 பாசன மதகுகள், 11 நீர் சொட்டிகள் மற்றும் 2 உட்பரிகை சேதமடைந்துள்ளது எனவும், வாய்க்காலின் உட்புறத்தில் படுகை மற்றும் சாய்வு காங்கிரீட் தளம் அமைக்கவும், பாசன மதகுகள், நீர் சொட்டிகள் மற்றும் உட்பரிகை மறு கட்டுமானம் செய்யவும், பலவீனமடைந்த கரைகளை பலப்படுத்தவும் அவசியமாகிறது எனவும் சொல்லியிருக்காங்க. இதே போல எந்த ஒரு கோரிக்கை வைக்கணும்டா இப்படி தாங்க கோரிக்கை வைக்கணும். இந்த மாதிரி நமக்கு என்ன கடந்து போறாங்க பத்தியா, நாளைக்கு மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த நீர் வரக்கூடிய அனைத்து வாய்க்கால்களும் தூந்து போயிருங்க. மேற்கண்ட வாய்க்காலில் வழங்கப்படும் முழு கொள்ளளவு நீர்ப்பாசன பகுதிகளுக்கு தங்குதடையின்றி கிடைப்பதற்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 20, ராஜாமடம் கிளை வாய்க்கால் எண் 21 மற்றும் அதன் கிளை வாய்க்கால்கள் புனரமைப்பு செய்வது அவசியமாகிறது. இப்பணியை மேற்கொள்வதன் மூலம், நல்லா கேட்டுக்கங்க, இப்பகுதியை மேற்கொள்வதன் மூலம், புனரமைப்பை மேற்கொள்வதன் மூலம் பாசன நிலங்களுக்கு பாசன நீரை குறிப்பிட்ட அளவிற்கு பகிர்ந்து அளிக்கவும், விளைச்சல் அதிகரிப்பதோடு தரிசாக உள்ள நிலங்களை விளைநிலங்களாக மாற்றவும் உதவுங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த சாராம்சம் இதாங்க. 14 கோடியில இந்த திட்ட மதிப்பீடு கொடுத்து, இதே போல அதிராம்பட்டத்துல ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன கிடக்காம நம்ம கடமை என்ன
இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யாமலும், நீர் வரக்கூடிய இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமலும், அது நமக்கென்ன என்ன நினைக்காம இதையே நம்ம அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. அதிகாரிகள் இப்போ இவங்களுக்கு நம்ம எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்களுக்கு சேர்றாருல, நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சிருந்தார். அதே போல இப்போ ஒரு தஞ்சை அது அதிராமண்டலத்தின் மேற்கு பகுதி திமுக செயலராக இருந்து ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை அதே போல உள்ள நீர்நிலைகளை நம்ம அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வது. இன்னைக்கு அவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு, துணை முதல்வரை சந்திச்சு நேர்ல சந்திச்சு கோரிக்கை கொடுத்திருக்கிறாருங்க. இந்த திட்டம் அதிகாரிகள் அரசு கவனத்துக்கு போகும்போது நம்ம எளிதாக கிடைக்குது. தற்போது அதிராமண்டலத்துல போட்டி இருந்து ஒரு ஆரோக்கியமாக போட்டியா இருந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். இவங்க இதை மாதிரி அதிராமண்டலம் முன்னேற எடுக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம அதிரநிலை என்றும் துணை நிற்கும். அவங்களை மனதார வாழ்த்தும். சமூக சார்பாகவும் மனதார வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நம்மளை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் நினைத்தாலும், நம்ம நினைக்கக்கூடிய ஆளும் அல்ல, நினைச்சாலும் நம்ம முயல்றவங்களை கண்டிப்பா நம்ம மனதார பாராட்டுவோங்க. எல்லா புகழும் உள்ள இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.